Hi friends, welcome to Samria channel. Big Boss season 9 episode 13 பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோமா? இன்னைக்கு கமருதன் பண்ண அட்டகாசங்கள், பார்வதியுடைய அழுகை அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். விஜய் சேதுபதி அவர்கள் உள்ள வந்த உடனே ஃப்ரைடே நிகழ்வுகளை பார்க்கலாம் அப்படின்ட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயாச்சு. ஃப்ரைடே நிகழ்வுகள்ல பாத்தீங்கன்னா இந்த கமருதனுக்கு வந்து 3 கத்திகள் குத்தப்பட்டது இல்லையா? சோ அதுக்காக உள்ள வந்து சுபிக்ஷா, ஆதிரே அண்ட் ரம்யா ஜோ இவங்க 3 பேர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு. குறிப்பா ரம்யா ஜோவோட சண்டை போடும் பொழுது உனக்கு வந்து என் கூட சண்டை போடுறது கூட தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை விடுறாரு. சுபிக்ஷா கிட்டயும் போயிட்டு சண்டை போடும் பொழுது இது வந்து உன்னுடைய தரத்தை காட்டுது, நீ எந்த இடத்துல இருந்து வந்திருக்க, நீ எப்படி வளர்க்கப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பிராட்டப்பை பத்தி தப்பா பேசுறாரு. அதுக்கடுத்து ஆதிரை கிட்டயும் போயிட்டு முதுகுல குத்தக்கூடாது, நேர்ல நின்று விளையாடணும் அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலி கமருதன் வந்து இந்த விளையாட்டோட ரூல்ஸே வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு இந்த விளையாட்டு பத்தின ஒரு புரிதலே இல்லாம தான் எல்லாருக்கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்காரு. சோ இவர் வந்து இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் பொழுது எப்பவுமே நியாயமா பேசுற பார்வதி வந்து கமருதன் கிட்ட 1% நியாயம் கூட இல்ல அப்படின்னு தெரிஞ்சும் கமருதன் பேசுறதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கமருதன் கேட்கிறாரு ஆதிரை கிட்ட, நீ வந்து என் இடத்துல இருந்தா நீ வாய மூடிட்டு இருப்பியா, விட்டுருன்னு ஈஸியா சொல்றியே அப்படின்னு கேட்கும் பொழுது பார்வதி ஆமா கரெக்ட், அவளா தான் விட்டுருக்க மாட்டா அப்படின்னு ஏத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா, ரம்யா இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப நியாயமா கேமை புரிஞ்சுக்கிட்டு தான் விளையாண்டாங்க. கமருதனுக்கு எதிராவோ இல்ல வந்து கமருதன் சொல்ற மாதிரி டர்ட்டி கேமும் கண்டிப்பா ஆடவே இல்லை. அண்ட் அதே மாதிரி அவர் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், யார் குத்துறதுனாலும் குத்திக்கோங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு போனாரு. அது மாதிரிதான் பாத்தீங்கன்னா ஆதிரையும் வந்து குத்துனாங்க. சோ அது வந்து தப்பாவே தெரியல. ஆனா இவர் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து நீங்க வந்து ஃபேர் கேம் விளையாட மாட்டேங்கிறீங்க, டர்ட்டி கேம் விளையாடுறீங்க, நானும் டர்ட்டி கேம் விளையாடணுமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலி வந்து அவர் டர்ட்டி கேம் தான் வந்து டர்ட்டி கேம்னு சொல்றதை விட அவர் ரொம்ப டர்ட்டியா தான் பேசிக்கிட்டு இருக்காரு எல்லா கண்டஸ்டன்ஸ் கிட்டையும். சோ இதை வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல அட்ரஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா கமருதனுக்கு வந்து கேம் என்ன அப்படின்றது வந்து விஜய் சேதுபதி அவர்கள் புரிய வச்சாரே தவிர கமருதன் பேசுற வார்த்தைகள் தவறு அப்படிங்கிறது வந்து அவருக்கு சுட்டி காட்டவே இல்லை. சோ நெக்ஸ்ட் வீக்கும் வந்து கமருதன் இந்த மாதிரி வார்த்தைகளை விட்டுக்கிட்டே தான் இருக்க போறாரு. இதை பத்தி ஸ்ட்ரிக்டா ஒரு வார்னிங் கூட கொடுக்கல, நீங்க வந்து பிராட்டப்பை பத்தி பேசக்கூடாது, ஸ்ட்ராங்கா வார்ன் பண்ணியிருந்தாருன்னா கமருதன் இந்த விஷயத்தெல்லாம் இந்த வீக்ல ரிப்பீட் பண்ணாம இருந்திருப்பாரு. விஜய் சேதுபதி அவர்கள் அதை பத்தி அட்ரஸ் பண்ணவே இல்லை. கேம் என்ன, அதோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னு புரிய வைக்க தான் ட்ரை பண்ணாரு. மேபி இந்த மாதிரி இப்பவே வந்து நீ ரொம்ப பேசாத, நீ கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணாத, இல்ல நீ தவறா பேசாத அப்படின்னு சொன்னா கண்டென்ட் கிடைக்காம போயிடும் அப்படிங்கிற காரணத்தினாலேயே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணாம இருக்காங்க. இது மட்டும் இல்ல, அரோரா அண்ட் துஷார் இவங்களுடைய இந்த டபுள் மீனிங் டாக்ஸை பத்தியும் வந்துட்டு எதுவுமே வந்து அட்ரஸ் பண்ணல. அதை பத்தி எல்லாம் விஜய் சேதுபதி அவர்கள் எதுவுமே கேட்கல. மேபி சண்டே எபிசோட்ல கேட்க வாய்ப்பு இருக்கு, பட் எனக்கு தெரிஞ்சு அதை கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கண்டென்ட். அண்ட் மோரோவர் வந்துட்டு இந்த வீக் எலிமினேஷன் வந்து அப்சரா அப்படின்னு பரவலா பேசிட்டு இருக்காங்க. பரவலா இல்லை, இதுதான் கன்ஃபார்மான நியூஸ். இந்த வீக் வந்து சண்டே எபிசோட்ல வந்து எவிக்ட் ஆகி போக போறது அப்சரா தான். அப்சரா இப்பதான் வந்து ஓப்பன் அப் ஆகி வந்துட்டு இருந்தாங்க. இப்பதான் லைட்டா வந்துட்டு அவங்களோட ஸ்டோரி எல்லாம் கேட்டப்போ ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. ஸோ ஒரு கம்யூனிட்டில இருந்து ஒருத்தரை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு கொஞ்ச நாள் கூட விளையாட விடாம, அவங்களுக்கு கொஞ்சம் கூட டைம் கொடுக்காம உடனே அனுப்புறது வந்து எந்த விதத்துல நியாயம்? அதுவும் வந்து அன்அஃபிஷியல் ஓட்டிங் படி லாஸ்ட்ல இருந்தது அரோரா தான். ஆனா வந்துட்டு அப்சராவை அனுப்புறாங்க. வந்து அன்அஃபிஷியல் ஓட்டிங் அண்ட் ஜியோ ஹாட் ஸ்டார் ஓட்டிங் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ வந்து நாங்கள் ஜியோ ஹாட் ஸ்டார் ஓட்டிங் பார்த்து தான் நாங்கள் வெளியில் அமைச்சிருக்கோன்ற மாதிரி ஈஸியாக சொல்லி முடிச்சிருவாங்க. பட் அகேன் டர்ட்டி கண்டென்ட் பண்ணிட்டு இருக்க அரோரா மாதிரியான ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் பொழுது ரொம்ப நீட்டாக அந்த கம்யூனிட்டிலேருந்து வந்து அவங்கள வந்து ரொம்ப பிடிச்சது, ரொம்ப நீட்டாக எலிகண்டாக விளையாடிக்கிட்டு இருக்க, பேச வேண்டிய இடத்துல பேசிட்டு கண்டென்ட் பெருசாக கொடுக்கலனாலும் பட் எங்கே வந்து அவங்களுக்கு அவசியப்படுதோ அந்த இடத்துல கண்டிப்பாக அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத கண்டென்ட் எதுவுமே அவங்களா கிரியேட் பண்ணி கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் தான் வந்து பிக் பாஸ்க்கு தேவை போல இருக்கு. அதனால அரோராவை வச்சுட்டு அப்சராவா அனுப்பி விடுறாங்க. இது நடுவில் பார்வதி பண்ண சில காமெடிகள்லாம் வந்து சிரிப்பு வந்துச்சு. கமருதனுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அவர்கள் போயிருக்கும் பொழுது நடுவில் வந்து கமருதனுக்கு அட்வைஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், நீ இப்படி பேசு, அதாவது முக்கியமா வந்து இந்த சபரி அண்ட் கனி தான் வந்துட்டு மாஸ்க் டாஸ்க்ல அவங்க டீமையே வழி நடத்துனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பளிச்சுன்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி கமருதன் கிட்ட வந்து நீ இதை வந்து கம்ப்ளைண்டாவே சொல்லு, சபரி அண்ட் கனி தான் மாஸ்டர் மைண்டு, மற்றவங்க எல்லாம் வந்து அவங்க சொல்றதை கேட்டு விளையாண்டாங்க அப்படிங்கறத வந்து நீ தெளிவா சொல்லணும் அப்படின்ட்டு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் வந்த உடனே அதையே ஒப்புச்சாரு. இவங்க 2 பேர் தான் மாஸ்டர் மைண்டு, இவங்க வந்துட்டு இந்த ஸ்ட்ராங் பிளேயரான பார்வதி எல்லாம் இந்த சைட்ல இருந்து தூக்கிடணும்னு ஃபர்ஸ்டே வந்து கட்டம் போட்டு வட்டம் போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்வதி சொல்லி கொடுத்த மாதிரியே கமருதன் பேசிட்டு இருந்தாரு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பார்வதி சொல்ற விஷயங்களை தான் வந்து கமருதன், இப்ப திவாகருக்கு அடுத்தது கலைக்கு அடுத்தது ஒரு ஆள் வந்து பார்வதி டீம்ல சேர்ந்திருக்காங்கன்னா அது வந்து கமருதன். பார்வதி சொல்றதுக்கெல்லாம் ஆமா நீ கரெக்ட் தான் அப்படின்னு மண்டையாட்டிட்டு இருக்க ஒரு பர்சனா இருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து பார்வதி அண்ட் கமருதன் அவங்களுக்கு வந்து மேபி லவ் ட்ராக் போடவும் வாய்ப்பு இருக்கு. யாரு கண்டா.
அடுத்து வீட்ல வந்து டபுள் ஃபேஸ்டா யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. இந்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா மார்னிங் டாஸ்க்லயே குடுத்திருந்திருக்கலாம். தேவையில்லாம வந்து எபிசோட்ல வச்சு டைம் வேஸ்ட் பண்ணியிருக்க வேணாம். ஏன்னா கேட்க வேண்டியதுக்கு நெறைய விஷயங்கள் இருந்தது. இருந்தாலும் தேவையில்லாம அந்த டாஸ்க் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் முன்னாடி அந்த டாஸ்க் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. பட் பண்ணாங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா, பார்வதி வந்து 2 விஷயங்களுக்காக மாட்டுனாங்க. ஒண்ணு துஷார் வந்து சொன்னாரு, பார்வதி வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஃபேஸ்டா இருக்காங்க. என்ன பார்த்து வந்து 9th படிச்சிருக்கியா, 10th படிச்சிருக்கியான்ற மாரி கேள்வி கேட்டாங்க. எஜுகேஷனை கொஸ்டின் பண்ணாங்க சண்டை வரும்பொழுது. அதே பர்சன் வந்து திடீர்னு என் மேல வந்து பாசத்தை பொழியறாங்க. ஸோ டபுள் ஃபேஸ்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. துஷார் சொன்னாரு, அது மட்டும் இல்லாம என்னை வந்து இந்த லேப்ல இருக்க ஒரு எலி மாதிரி யூஸ் பண்றாங்க. அவங்களுக்கு எப்போ தேவையோ வந்து என் மேல எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்குறாங்கன்ற மாதிரி துஷார் சொல்லவும், அதுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னாரு, அவங்க மட்டும் உங்களை ரேட் மாதிரி யூஸ் பண்றது இல்ல, அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஸோ அவர் இன்டெரக்டா சொல்றது அரோராவை தான். அரோராவும் வந்து உங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ லைவ்ல ஒரு விஷயம் பார்த்தேன். அரோரா துஷாரை பார்த்து பாட்டு பாடுறாங்க. நெஞ்சம் எல்லாம் காதல், தேகம் எல்லாம் காமம், உண்மை சொன்னால் என்னை மன்னிப்பாயா. அந்த பாட்டை வந்து பாடி துஷாரோட இப்படி ஒரு பாட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் துஷாரை பார்த்து அந்த பாட்டை பாடிக்கிட்டு இருக்காங்க. காமம் கொஞ்சம் தூக்கல் அப்படின்ட்டு அந்த இடத்துல லைனை அழுத்தி வேற சொல்லி பாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கண்டென்ட் எல்லாம் வந்து உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இவங்களெல்லாம் டீசென்ட் பர்சன் அப்படின்னு உள்ள வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பிக் பாஸ் டீமை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கண்டென்ட் தான் தேவையா இருக்கு. நீட்டா விளையாடுற அப்சரா மாதிரியான பர்சன் அவங்களுக்கு தேவையில்லை. துஷாரை ரேட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றது வந்து அரோராவையும் தான் சொல்றாங்க. அது இல்லாம மத்த எல்லாருமே நிறைய பேர் வந்து சொல்லலாம், அந்த பிக் பாஸ் டீம்ல இருக்கிற எல்லாருமே வந்து துஷாரை யூஸ் பண்றாங்க. அவர் கேப்டனா இருக்கும் பொழுது அவரை நிறைய பேர் யூஸ் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சிச்சு, நிறைய பேர் இன்ஃபுளுன்ஸ் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சது, முக்கியமா பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ். இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா துஷாரை சப்போர்ட் பண்றதை விட பார்வதி தான் சப்போர்ட் பண்ணும். ஏன்னா பார்வதி வந்து உட்காந்து அழுதுட்டு இருந்தப்போ துஷார் வந்த உடனே சரி இறங்கி வந்து பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அப்போதுல இருந்து பார்வதிக்கு துஷார் மேல இருந்த ஒரு ஒப்பீனியன் மாறிடுச்சு. அதுல இருந்து துஷார் கிட்டையும் அரோரா கிட்டையும் கொஞ்சம் ஃபன்னா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி சண்டை போட்டதும் நிஜம்தான், அதுக்கப்புறம் பாசத்தை காட்டினதும் உண்மைதான். சோ அதுல வந்து எந்த பொய்யும் இருந்த மாதிரி தெரியல. டக்குன்னு மாறுறது வந்து அவங்க இயல்பா கூட இருக்கலாம். இன்னொரு விஷயம் விக்ரம் சொன்னாரு, அது ரொம்ப பேடா இருந்தது. ஜெயச்சந்திரன் ஃபேஷன் ஷோ டாஸ்க்ல வந்து திவாகர் கூட நான் நடக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. திவாகரோட நான் நடக்க மாட்டேன், அதுக்கு காரணம் வந்துட்டு அது பார்க்க வந்து பிரசன்டபிளா இருக்காது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாங்களாம். ஸோ அது வந்து ரொம்ப பேட். ஸோ விக்ரமும் வந்து சொல்லியிருப்பாரு, அதை இந்த மாதிரி விஷயத்த சொல்லி நான் திவாகரோட நடக்க மாட்டேன்னு சொன்னது வந்து ரொம்ப தவறா தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லவும், அதையும் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்றதுக்காக ஷோ முடிஞ்சோடனே பார்வதி விக்ரம் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. நீங்க நான் சொன்னது தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் எப்பவுமே வந்து திவாகர் கூட இருக்கேன், திவாகரும் வந்து என் பேச்சு கேட்டு நடக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்கிறதுனால அதை மாத்துறதுக்காக தான் வந்து நான் ட்ரை பண்ணினே ஒழிய நான் வந்து நடக்க மாட்டேன், அவர் வந்து பார்க்க நல்லா இல்ல அப்படின்னு நான் அந்த அர்த்தத்துல சொல்லல அப்படின்னு மாத்தி பேசினாங்க. ஏன்னா லைவ்ல பாத்தீங்கன்னா பார்வதி ரொம்ப சண்டை போட்டாங்க, நீங்கெல்லாம் வந்து சூப்பர் ஆளுங்களா தேர்ந்தெடுத்துப்பீங்க, ஆனா வந்து என்ன வந்து இந்த மாதிரி ஆளோட கோத்து விடுவீங்களா அப்படின்னு முக்கியமா வந்து அந்த பர்சனாலிட்டியை வச்சுதான் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ திவாகரோட நடக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு முழுக்க பர்சனாலிட்டி வச்சுதான் பேசிட்டு இருந்தாங்க. அவர் தொப்பியும் தொந்தியமா இருக்காரு, அவர் கூட நடந்தா நல்லா இருக்காது, பார்க்க நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு விஜய் பார் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இவரை உட்கார வச்சு புலம்புறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்களாம், அவங்க மனசுல இருக்க கஷ்டத்தெல்லாம் கொட்ட யூஸ் பண்ணிப்பாங்களாம், இவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கேமரால ரெஜிஸ்டர் பண்ணோம்னா அதுக்காக வந்து திவாகரை யூஸ் பண்ணிப்பாங்களாம். ஆனா அவரோட சேர்ந்து நடக்கவும் அவரோட சேர்ந்து ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பார்ட்டிசிபேட் பண்ணவும் சொன்னா அதுக்கு வந்து ஒத்துக்க மாட்டாங்களாம், கேட்டா வந்து பார்க்க நல்லா இருக்காதான். இதெல்லாம் என்ன சொல்றது? முக்கியமா இந்த 2 விஷயங்கள் பத்தி தான் நேற்று வீக்கெண்ட் எபிசோட்ல பேசினாங்க, அதாவது சாட்டர்டே எபிசோட்ல பேசினாங்க, அட்ரஸ் பண்ணாங்க. அது இல்லாம விக்ரமா பார்த்து நீங்க ரொம்ப எமோஷனல் ஆக வேண்டிய அவசியம் இல்லை, சின்ன விஷயத்துக்குலாம் சொன்னாங்க. எஸ் அஃப்கோர்ஸ் அவர் வந்து அந்த வெங்காயம் எடுத்து சுபிக்ஷா உள்ள வச்சாங்க இல்லையா, அப்போ வந்து பிச்சை எடுத்து சாப்பிட சொல்றியான்னு அழுதுட்டார்ல, அந்த விஷயத்தை தான் வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னாரு. சின்ன விஷயத்துக்குலாம் நீங்க வந்து ரொம்ப எமோஷனல் ஆகாதீங்க அப்படின்ற மாதிரி. மற்றபடி ஆதிரையையும் எஃப்ஜேவையும் கண்டிச்ச மாதிரி தெரியல, அதே மாதிரி அரோராவையும் துஷாரையும் வந்து திட்டின மாதிரி தெரியல. முக்கியமா அரோரா வந்து இந்த மாதிரிலாம் பேசாத, நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கண்டிப்புமே வந்து இல்லாம இருந்தது. நீங்க பேசுற டபுள் மீனிங் டயலாக்லாம் வந்து மக்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற ஒரு வார்த்தை கூட கேட்கல. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அட்ரஸ் பண்ணாம விட்டது எதுக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, அவங்களுக்கு வேண்டியது கண்டென்ட். இப்போ நம்ம இதெல்லாம் சொல்லிட்டோம்னா கண்டஸ்டன்ஸ் எல்லாம் உஷாராயிடுவாங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேச மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசலன்னா எப்படி வந்து ஷோவை கொண்டு போவாங்க? ஆல்ரெடி மொக்க கண்டஸ்டன்ஸா உள்ள போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சர்ச்சைகள்லாம் உள்ள நடக்கலன்னா என்ன ஆகும்? கண்டிப்பா வந்து ப்ரோக்ராம் ரொம்ப மொக்கையா போகும். அதுக்கப்புறம்
கமருதீன் வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் அந்த டாஸ்கை எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கும் பொழுது ஓகே சார் எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் பண்ணதுதான் தப்பு, இனிமேல் நான் டாஸ்கை புரிஞ்சுட்டு விளையாடுறேன், சாரி சார் அப்படின்னு சொல்லிடுவாரு அவரு. அப்புறம் விஜய் சேதுபதி அவர்கள் பிரேக் விட்டுட்டு போயிடுவாரு. அப்போ பார்வதி திரும்பி வந்து கேட்பாங்க கமருதீன் கிட்ட, நீ வந்து மனசாரதான் சாரி சொன்னியா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டோம்னா அதுக்கு ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுட்டு போவாரு. அதாவது அவரோட சிரிப்பு எப்படி இருந்ததுன்னா, நான் மனசாரெல்லாம் கேட்கல, மக்கள் வந்து இப்படி ஒரு சாரி சொன்னா ஏத்துப்பாங்க, அவங்களுக்கு வந்து நல்லவன் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி தான் அவரோட ரியாக்ஷன் இருந்தது. இது வந்து எப்படி அவர் நம்புறாரு, இவ்வளோ கேமரா இருக்கு, ஸோ இவரோட இந்த டபுள் ஃபேஸை வந்து நம்ம யாரும் பார்க்க மாட்டோம் அப்படின்னு இவர் நினைக்கிறாரா, இல்லை கேமரா வந்து இதை கேப்சர் பண்ணாதுன்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. ஸோ மனசார மன்னிப்பு கேட்டியானா இல்லைன்ற மாதிரி நக்கலா சிரிச்சுட்டு போறாரு. ஸோ இதுல வந்து கமருதீனோட டபுள் ஃபேஸ் தெரியுது. ஆனா கமருதீனுக்கு எல்லா இடத்துலயும் வந்து நிறைய பாராட்டுறாங்க, அது எப்படின்னு தெரியல. கமருதீன் பண்ற விஷயங்களை வந்துட்டு ரொம்ப பாராட்டி கமெண்ட் செக்ஷன்லாம் போய் பார்க்கும்பொழுது கமருதீன் ஸ்டாரு, கமருதீன் ஆன் ஃபயர்லாம் போடுறாங்க. அது எப்படி வந்து மக்கள் இதை வந்து ஏத்துக்கிறாங்க அப்படின்னு தெரியல. இல்ல இது ஃபுல் ஆஃப் பிஆர் ஷோவா போயிட்டு இருக்கானோ தெரியல. பயங்கர சப்போர்ட் கமருதீனுக்கு வந்து வெளியில வந்து தனியா ஏகப்பட்ட சப்போர்ட் இருக்கு. என்னதான் வந்து ரம்யா நிறைய விஷயங்களை நடிக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொன்னா கூட கமருதீன் வந்து என் கூட பேசுறதுக்கு கூட நீ உனக்கு தகுதி இல்லை, என்னோட சண்டை போடுறதுக்கு கூட தகுதி இல்லை, நீ எங்க இருந்து வந்திருக்க அப்படின்னு பேசுறதும், இன்னும் லைவ்ல வந்து சில விஷயங்கள்லாம் வந்து ரம்யாவை பத்தி கமருதீன் தரக்குறைவா பேசிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் கூட ரொம்ப தவறுதலான விஷயம். இந்த மாதிரி அடுத்தவங்க கேரக்டரை அசாசினேட் பண்றதோ இல்ல பிராட்டப்பை பத்தி பேசுறதுக்கோ யாருக்குமே உரிமை கிடையாது. அதுவும் இந்த மாதிரி ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல வந்துட்டு இத்தனை கேமரா பார்த்துட்டு இருக்குது அப்படின்றத கூட யோசிக்காம இந்த மாதிரி வார்த்தைகள் பேசுறது ரொம்ப ரொம்ப தவறு. சண்டே எபிசோட்ல பாத்தீங்கன்னா துஷாரை வந்துட்டு நல்லா வெளுத்து வாங்குறாங்களாம். கேப்டன் பதவியை ஒழுங்கா வச்சுக்காம கேப்டன் பதவி பறிக்கப்பட்டது இல்லையா, ஸோ அந்த இஷ்யூவை பத்தி பேசுறாங்களாம். ஸோ துஷாரை வந்து ரோஸ்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறம் அப்சராவை வந்துட்டு வெளியே அனுப்புறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கேள்விப்பட்டோம். மற்றபடி இந்த அரோரா விஷயத்தெல்லாம் வந்துட்டு பேசுற மாதிரியே தெரியல அப்படின்னு தான் வந்துட்டு அங்க லைவ் எபிசோட் பார்த்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க. வினோத் அண்ட் திவாகர் பேர் வந்து நல்லா ட்ரெண்டிங்கா அப்படி கவுண்டமணி செந்தில் மாதிரி போயிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதை பத்தியும் ஒரு ஹிண்ட் விஜய் சேதுபதி அவர்கள் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு டாபிக் போகுது. ஃபன் எபிசோடா தான் இருக்க போகுது அண்ட் ரோஸ்டிங் எபிசோடாவும் இருக்க போகுது. துஷாருக்கு வந்து சண்டே வந்து ஒரு பேட் டேவா இருக்க போகுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன சண்டே எபிசோட்ல நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பி மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.